வித் கோமாளி சீசன் 5லேருந்து செமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்றைக்கி பார்க்க போகிற அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா CWC 5லேருந்து திவ்யா அவங்க செஞ்சு காட்டி அசத்துனா ஃபிஷ் இன் ஸ்பைசி கோகோனட் சாஸ் தான். இது செம சூப்பராக சிம்பிளாக ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய இந்த யம்மியான சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? அதுக்கு 6 ஃபிஷ் ஃபில்லட்டை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாதி மூடி எலுமிச்சம்பழத்தோட சாறை பிழிஞ்சு அதையும் நல்லா சேர்த்து இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சிட்டோம்னா செமையாக நல்லா இறங்கிரும். ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்காமல், ஏன்னா தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். 1/2 கப் தக்காளியோட சாஸ் சேர்த்துக்கிறோம். ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் 1/2 கப், ஸ்லைஸ் பண்ண ரெட் கலர் பெப்பர் 1/2 கப், தட்டி வச்சுருக்க 1 டீஸ்பூன் பூண்டு, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஆரிகானோ. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே இந்த தேங்காய் பாலில் நல்லா ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு திக்கான க்ரீமியான சாஸ் வர அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே கிளறி விட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே ஜூஸியெல்லாம் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அப்படியே இந்த ஃப்ளேவரெல்லாம் இந்த தேங்காய் பாலில் இறங்க ஆரம்பிக்கும். தேங்காய் பாலில் ஆல்ரெடி ஆயில் இருக்கிறதுனால அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வர ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகி செம்மையாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்க ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் திக்காகி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க ஆரிகானோ நல்லா தூக்கி கொடுக்கும் வாசனையை. அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த மீன் துண்டுகளை ஒன்று அதில் சேர்த்துக்கலாம். மீனை இந்த சாஸில் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மீனுக்கு மேலே அப்படியே இந்த சாஸ் அப்படியே மேலே முடிஞ்ச வரைக்கும் அந்த சாஸ் எல்லாமே மேலேயும் உள்ளார நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில், அதாவது இந்த மீன் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகணும். இந்த சாஸ் எல்லாமே மீனோட 2 பக்கமும் இறங்கி வரணும். ஸோ அதை அப்படியே லோ ஃப்ளேமில் உடையாமல் குக் பண்ணதுக்கப்புறமா மறுபுறம் அப்படியே திருப்பி போட்டு மீனை அந்த சைடும் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாறு அப்படியே உள்ளார இறங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ இந்த சாறு எல்லாத்தையும் மீனில் பரவலாக பண்ணுற மாதிரி இதை அப்படியே தொடர்ந்து நம்ம குக் பண்ணும்போது ஒரு நல்ல திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நறுக்கின கொத்தமல்லி அப்படியே மேலாப்பில் தூவி நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அட ஃபிஷ்ஷு கோகோனட் சாஸில் குக் பண்ணி செம்மையாக டேஸ்டியாக வேறு லெவலில் ரெடி ஆயிடும். இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, signing out, Subhadra Narayan. Take care, bye-bye. Thanks for watching this video. Please like and subscribe and hit the bell button. See you next time. Bye.